ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஐநாத்து எபிசோடில் நினச்சின்னு பார்க்கலாமா? இங்கே வந்து இவங்க ட்ரிப்பு வந்து இப்போ காரில் 2 பேரும் போயிட்டுருப்பாங்க. நீலாவும் சொல்கிறேன். அப்போ அந்த பாட்டியும் தாத்தியும் வந்து அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பொண்ணும் மருமகனை பற்றி பேசினு இருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 2 பேருமே சைலண்ட்டாக இருந்தோடனே, கல்யாணம் ஆகி 7-8 மாதம் ஆயிடுச்சு இல்லை, அப்புறம் என்ன 2 பேரும் சைலண்ட்டாக இருக்கீங்க? ஏன்னா இப்போ எல்லாரும் தள்ளி போடுறாங்க, அதனால பெரிய பிரச்சனை வருது, அதனால தான் கேட்குறோன்னே நிலா சொல்லுவார். இல்லை இல்லைம்மா, தப்பாலாம் நினச்சிக்கல, நாங்களும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னொடனே சோழனுக்கு ஒரே இதுவாகிடும். என்னது இதுன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அவங்க போனோடனே, எங்க தப்பாலாம் நினச்சிக்காதீங்க, அவங்க இப்படி கேட்பாங்கன்னு நினைக்கவே இல்லை, இதில் என்னங்க தப்பாக நினைக்கிறதுக்கு இருக்குது, அவங்க நம்மளை வந்து ஒரிஜினல் கப்பல் நினச்சி தானே கேட்குறாங்க, நானும் சும்மா சொல்லி விட்டேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே, அப்படியானோடனே உங்களுக்கு கல்யாணம் ஆனால் உங்களுக்கு தனியாக கல்யாணம் ஆனால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், எனக்கு தனியாக கல்யாணம் ஆனால் எனக்கு பிறக்கும், அதை வச்சு தான் சொன்னோடனே சோழன் இவை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கிறான்னு சொல்லிட்டு நிற்பா. இங்கே வந்து சந்திரா பார்த்தோன்னே அவங்க அம்மா இன்னைக்கும் இங்கே தான் இருப்பாளா, எப்போ தான் போவோன்னு சொல்லின்ற மாதிரி கேட்பாங்க. அம்மா சும்மா இராமான்னு சொல்லிட்டு இருந்தால் உடனே பல்லவன் ஃபோன் பண்ணி, இங்கே எல்லா பாண்டி ஃபோன் பண்ணி இங்கே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆச்சு, நீ சந்திராவை கூட்டின்னு வந்துருன்னு சொல்கிறாங்க. உடனே இவளும் சந்திராவை கூட்டின்னு போயிடுவா. இங்கே பல்லவன் வந்து பயங்கரமாக ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுவான். அதனால அவன் பாடியில் எனர்ஜியே இல்லாமல் இருக்கும். அவன் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க, ஆனால் அவன் வந்து கேட்கவே மாட்டான். இல்லை, நான் எப்படியாவது இது பண்ணி அண்ணனை வந்து இது பண்ணணும், அதுதான் என்னோட இதுன்னு சொல்லிட்டு இருப்பா. இங்கே வந்து வானதி வந்து சந்திராவை கூட்டிட்டு வந்துடுவா. உடனே சேரன் வந்து, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லப்பா, அப்போ நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே தனியாக இந்த கப்பல் போயிடுவாங்க, இங்கே தனியாக இந்த கப்பல் போயிடுவாங்க. பல்லவன் வெளில போயிடுவான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.